Good morning, students. Welcome to Blue Star Science Secondary School online classes. Today we are going to see 11th Physics, Unit 1, some common practical units. So last class we have seen Fermi, Armstrong, nanometer, microns, light year எல்லாம் பார்த்தோம். Next, that continuation. What is that? CSL அப்படின்னு சொல்லுவோம். CSL அப்படின்னா சந்திரசேகர் லிமிட்னு அர்த்தம். சந்திரசேகர் லிமிட் அது பார்த்தா CSL. இது வந்து லார்ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ். வாட் இஸ் தட்? லார்ஜஸ்ட் practical unit of mass. mass oda largest practical unit அதான் வந்து சந்திரசேகர் லிமிட். ஓகே, அப்படின்னா 1 CSL equal to நம்ம என்ன சொல்லுவோம், 1.4 times the mass of the sun. இதான் வந்து CSL 1.4 times mass of sun. இதான் CSL. வெரி இம்பார்ட்டன்ட் பாது, ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரசேகர் லிமிட். அடுத்தது இது லார்ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ் இல்லையா, ஸ்மாலஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ் டைம் இருக்கு. அடுத்தது தி smallest practical unit of time. அது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷேக்னு சொல்லுவோம். இஸ் ஷேக், SHAKE, ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா 1 ஷேக் ஈக்குவல் டு 10⁻⁸ செகண்ட். So 1 Chandrasekhar limit அர்த்தம் 1.4 times of mass of sun. 1 shake na 10⁻⁸ second. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். மாஸ் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் ஆஃப் mass. மாஸ்னா இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இது ஞாபகம் வச்சுங்க. மாஸ் இஸ் எ மாஸ்னா இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு இல்லையா, மாஸு டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன், எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. டிபெண்ட் சொல்லுவோம் டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, அப்புறம் வந்து லொக்கேஷன் ஆஃப் பாடி இன் ஸ்பேஸில் எங்கேயாவது இருக்குது இல்லையா, பாடியோட லொக்கேஷன் ஸ்பேஸில் எங்கே இருந்தாலும் எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ அப்படின்னா மாஸ் ஆஃப் பாடியை டிஃபைன் பண்ணலாமா? மாஸ் ஆஃப் எ பாடி is defined as, எப்படி டிஃபைன் பண்ணலாம்? the quantity of matter contained in a body. quantity of matter contained in a body, அது பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், மாஸ் ஆஃப் எ பாடியோட டெஃபினிஷன். இதுக்கு ஒரு SI யூனிட் இருக்கு. SI யூனிட் ஆஃப் மாஸ் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. 1 கிலோகிராம். கிலோகிராம் சிம்பிளா கிலோகிராம். kilogram, SI unit of mass. Okay,
ஸோ இது வந்து ஹியூஜ் மாஸான்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஹியூஜ் மாஸ் அப்படின்னு சொன்னால் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட யூனிவர்ஸ். ஸோ ஹியூஜ் மாஸ் ஆஃப் யூனிவர்ஸோட மாஸ் எவ்வளோனா 10^55 கிலோகிராம். ஸோ வெரி ஹியூஜ் மாஸ் யூனிவர்ஸ். இது வெரி வெரி ஸ்மால் சொல்லப்போனால் ஸோ என்ன சொல்லலாம், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாம். 9.11 into 10^-31 கிலோகிராம். இது வெரி வெரி ஹியூஜ் மாஸ், இது வெரி வெரி ஸ்மால் மாஸ். ஓகே, இதான்ப்பா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். மாஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போது ஆர்டர் ஆஃப் மாஸ் ஒரு கிலோகிராமில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் மாஸ் என்னன்னா, ஸோ எலக்ட்ரான் என்ன ஆர்டர்? 10^-30 எலக்ட்ரானோட ஆர்டர். ஓகே, அடுத்தது புரோட்டான் ஆர் நியூட்ரான் என்ன சொல்லுவோம் நம்ம? 10^-27. யுரேனியம் ஆட்டம் 10^-25. ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா, அது 10^-14. எல்லாமே வந்து கிலோகிராமில். கேஜி எல்லாமே கேஜி ஞாபகம் வச்சுக்க. அடுத்த ஒரு செல்லோட மாஸ் 10^-10 கிலோகிராம். இதே போல் சொல்லலாம். டஸ்ட் பார்ட்டிக்கலு, ரெயின் ட்ராப்பு, மஸ்கிட்டோ எல்லாமே தே ஆர் லிஸ்டட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going to see measurement of time travels. Measurement of time travels. Next பார்த்தீங்கன்னா measurement of time intervals. இதுக்கு ஒரு clock யூஸ் பண்ணுவாங்க. That is a clock வந்து an atomic standard of time based on periodic vibration of cesium atom. cesium atom இருக்கு இல்லையா, இதோட periodic vibration வச்சு we can measure 1 second. Okay, so அப்படி சொல்லலாம், the atomic clock which keeps time on the basis of radiation from cesium atom is accurate to about 3 millionth of a second per year. Okay, இதை வச்சுட்டு கண்டுபிடிப்பாங்க. Some of the clock developed later are electronic oscillators, electronic oscillators, electric oscillators, அப்புறம் வந்து சோலார் கிளாக், குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக். ஸோ இதெல்லாம் வந்துச்சுப்பா. ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுட்டா போதும். மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ், இட் இஸ் நாட் இன் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைஃப் ஸ்பேன் ஆஃப் மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ். அன்ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸுக்கு particles lifespan 10^-24 செகண்ட். அதே போல் பீரியட் ஆஃப் எக்ஸ்ரேஸ் 10^-19. எக்ஸ்ரேஸோட பீரியட்ஸ் 10^-19 செகண்டு. அப்புறம் வந்து டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட், இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, இந்த டாபிக் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். கோ த்ரூ பண்ணால் யூ கெட் சம் ஐடியா அபவுட் தட். இட் இஸ் நாட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் டீட்டெயில்டாக அதை பற்றி உங்களுக்கு ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் யூ.
next, theory of errors. Very important topic. Theory of errors. ரொம்ப முக்கியமான டாபிக் பாரு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தியரி ஆஃப் எரர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எரர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. வி ஆர் ஆக்சுவலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் based on measurement தான். based on measurement. okay, so இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு அதில் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட்டில் சம் அன்சர்டனிட்டி எனக்கு கிடைக்கும். அன்சர்டனிட்டினா கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, கிடைக்காமலும் இருக்கும். அன்சர்டனிட்டி அப்படின்னா அதான் அர்த்தம். ஸோ இந்த ஒரு அன்சர்டனிட்டினா இப்போ நான் வந்து யூனோ அபவுட் தட் 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சிம்பிள் பெண்டுலம் வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 வரணும். ஆனால் உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும், 10 பாயிண்ட் வந்திருக்கும் சில பேருக்கு. ஸோ அப்படின்னா தப்பா சார் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு? தப்பு கிடையாது. அந்த வேல்யூஸ் ஒரு அன்சர்டனிட்டி வேல்யூஸ். அந்த அன்சர்டனிட்டி வேல்யூக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எரர் இஸ் நாட் ஏ மிஸ்டேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இது ஒரு அன்சர்டனிட்டியாக ஒரு வேல்யூ வருது இல்லையா, அதை பற்றி தான் எரர்ஸ்ன்னு பேர். ஸோ இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணோம்னா எனி கால்குலேஷன் மேட் யூஸிங் ஒரு மெஷர்டு வேல்யூஸ் வில் ஆல்சோ எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு மெஷர்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஜிக்கு வந்து ஒரு நீங்கள் யூ மேட் ஆஃப் டேக் த வேல்யூ என்ன எடுத்துப்பா, என்னென்ன வேல்யூ எடுத்துருப்பா, டேக்கன் த வேல்யூ, அந்த ஆசிலேஷன் பேஸ் பண்ணி எடுத்துருப்பா இல்லையா, டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் நியர்லி இத்தனை ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்பா, இத்தனை செகண்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த டீயோட வேல்யூ தான் உனக்கு வேல்யூ வந்திருக்கும். ஒரு 5 வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன், 10.1, 10.2 இல்லை 10.3, 9.8 கூட உனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதே போல் வேல்யூஸ்லாம் கிடைக்கிது இல்லையா, இதான் வந்து மெஷர்டு வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் மெஷர்டு வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த மெஷர்டு வேல்யூஸ் என்ன வரும்னா தே ஹாவ் சம் எரர்ஸ் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன் நான்? தியரி ஆஃப் எரர்ஸ்னால் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேஸ்ட் ஆன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் சம் அன்சர்டனிட்டி ரிசல்ட்ஸ். அந்த அன்சர்டனிட்டி பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எரர்ஸ்ன்னு சொல்லுவோம் தான். ஓகேவா? இப்போது எரர்ஸில் ஒரு டைப் இருக்குது, ஒரு டேர்ம், டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வி ஆர் யூஸிங் எரர்ஸில். எத்தனை டேர்ம்ஸ்னா பார்க்க பொறுத்து ஒரு டேர்ம் accuracy and precision. accuracy and precision ஒன்று பார்க்க போகிறோம். என்ன சார் அது accuracy and precision அப்படின்னா, இப்போ accuracy நம்ம சொல்லுவோம், accuracy is refers to how far we are from the true value. So accuracy எப்போ ரெஃபர் பண்ணுவோம்? refers how far we are from the true value. precision என்ன அர்த்தம்னா refers to how well we measure. Right? So accuracy na how we are from the true value, how far we are from the true value. Precision na how well we measure அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்படின்னா எப்படி சார், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி
டார்கெட் ஷூட்டர், ரைட்டா? டார்கெட் ஷூட்டர் ஒன்று எடுத்துக்கோம். ஷூட்டிங், டார்கெட் ஷூட்டிங் எப்படி இருக்கு? ஸோ இந்த டார்கெட் ஷூட்டிங்கில் இதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இதுக்கு பேர் புல்ஸ் ஐ சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து புல்ஸ் ஐ. இது பார்த்தா புல்ஸ் ஐ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் போகுது. செகண்ட் ஷூட் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் போகுது. தேர்டு ஷூட் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் போகுது. இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஐ எம் ரெஃபரிங், இதுதான் வந்து புல்ஸை. இங்கே படலை, சுத்தமாக படவே இல்லை, இந்த இடத்துல சென்டர்லே படலை, மற்ற இடத்துல சுற்றி எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு. அப்படின்னா இது என்ன சொல்லுவேன்னா, நாட் அக்யூரேட். இதில் பட்டாதான் அக்யூரேட்டு, படலை அப்படின்னா நாட் அக்யூரேட். ப்ரிசைஸ் அப்படின்னா அர்த்தம்னா நாட் ப்ரிசைஸ். இங்கே ப்ரிசைஸ்னா இப்போ இதில் படாமல் எட்டப்பட்டுச்சு இல்லையா, எட்டப்படலாம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒன்றா கிடைக்கல, ஒவ்வொரு இடத்துலையும் மூலையாக கிடச்சிருக்கு. அப்படின்னா தப்பான இடத்துல அந்த டார்கெட் ஷூட்டிங் என்ன ஆகுது, வெவ்வேறு இடத்துல வந்ததுனால அது பேர் நாட் ப்ரிசைஸ்ன்னு பேர். பார்ப்போம். இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு உங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்தது சரி, ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது இங்கே படுது, ரெண்டாவது பக்கத்துலேயே படுது, மூணாவது இங்கே படுது, நாலாவது இந்த இடத்துல படுது, ரைட்டா? இப்படி படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான்னு கேட்டால் இட் இஸ் நாட் அக்யூரேட். அக்யூரேட் கிடையாது. அக்யூரேட்னா இங்கே பட்டால் தான் அக்யூரேட். அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லணும், நாட் அக்யூரேட், ஆனால் இது வந்து ப்ரிசைஸ்ன்னு பேர். இங்கே பட்டால் தான் அக்யூரேட்டா, ஆனால் இங்கே படலை. ஆனால் அக்யூரேட் இல்லாத ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, வேற ஒரு இடத்துல கண்டினியூஸாக ஆகுது, ஒரே மாதிரியே இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதே இடத்துல போகுது, அக்யூரேட்டாக இல்லாத ஒரு இடத்துல போயிருக்கு இல்லையா, அப்படின்னா இது வந்து ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, அடுத்தது மூணாவது இங்கே படுது, ஃபஸ்ட்டு ஷூட்டு, ரெண்டாவது ஷூட்டு இங்கே படுது, மூணாவது இங்கே படுது, நாலாவது இங்கே படுது. இப்போ இதை நான் என்ன சொல்லுவேன், அக்யூரேட்டுன்னு சொல்லுவேன், ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு புரியுதா பார்க்கலாமா? டார்கெட் ஷூட் புல்ஸை இது, இதில் படலை, வேற வெவ்வேறு இடத்துல பட்டதுனால நாட் அக்யூரேட். இதில் பட்டாதான் அக்யூரேட்டு, படலை. ப்ரிசைஸாகவும் இல்லை, தப்பாக பட்ட இடத்துலையுமே ஒரு ப்ரிசைஸ் கிடைக்கல, ஒரே மாதிரி கிடைக்கல, ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இது நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ். ஓகே, அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பட்டாதான் அக்யூரேட் ஆகலை, ஆனால் என்ன ஆகுது, இட் வில் பி வேறு இடத்துலலாம் படுது பாருங்க, இங்கே தான் படுது இல்லையா. அப்படின்னா இது இந்த இடத்துல பட்டதுனால இது வந்து நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ், தப்பாக ஒரே இடத்துல இருக்குது, ரைட்டா? அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். ஓகே, இதுதான் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுப்பா. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி வேறு எப்படி சொல்லலாம். ஒரு பர்சன் இருக்காரு, ரைட்டா? ஒரு பர்சனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோ, 6 ஃபீட். இவரோட ஹைட்டை நான் டேப்பு, மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தரை கூட்டு மெஷர் பண்ண சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், 5.9 ஃபீட்டுன்னு சொல்கிறார். செகண்ட் இருக்கவர் சொல்கிறாரு 5.85 ஃபீட்டுன்னு சொல்கிறார். மூணாவது என்ன சொல்கிறேன்னா 5.95 ஃபீட்டுன்னு சொல்கிறார். நாலாவது என்ன சொல்கிறேன்னா 5.9 ஃபீட்டுன்னு சொல்கிறார். 4 பேர் சொல்கிறாங்க. இந்த 4 வேல்யூவையும் நான் ஆட் பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுத்தால் எனக்கு வேல்யூ பார்த்தோன்னா நியர்பை இந்த 6 ஃபீட்டுக்கு நியர்பை இருக்கும். 5.98 அப்படின்னு சம்திங் ஃபீட்டில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தோன்னா திஸ் இஸ் அக்யூரேட். இது அக்யூரேட்டான வேல்யூ. இதுதான் வந்து நான் சொல்லுவோம் நம்ம அக்யூரேட்டான வேல்யூ. கரெக்டான வேல்யூ அவர் 6 ஃபீட்டு தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மெஷர் பண்ணோம் இல்லையா, மெஷர்டு வேல்யூ எப்படி இருக்குது, அக்யூரேட்டாக வந்ததுனால இது நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸாக்ட்லி இது ஒரு அக்யூரேட் அப்படின்னு சொல்லணும். அதே 6 ஃபீட் இருக்க அவரை இன்னொரு 4 பேரை கூட்டு மெஷர் பண்ண சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், ஒருத்தர் வந்து 5 ஃபீட்டுன்ட்டு போகிறார், இவரை
6 feet இருக்கு அவர், ரைட்டா? இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன்னா 5.5 feetன்னு சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து 6 feetன்னு சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து 5.4 feetன்னு சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து 5.5 feetன்னு சொல்கிறார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 வேல்யூ எப்படி இருக்கு? தப்பான 4 வேல்யூவும் எப்படி இருக்கு? 5 பேர் வித்தியாசமான 5 பேர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. 5 பேரும் வந்து எப்படி சொல்கிறாங்க? அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. இந்த வேல்யூவில் எப்படி இருக்கு? கம்மியான வேல்யூ இந்த வேல்யூலாம். ஆனால் எப்படி இது வேல்யூ ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே வருவோம். How far we are from the true value, அது பேர் தான் அக்யூரசி. அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, ட்ரூ வேல்யூ சொல்லுவோம்ல, இது வந்து ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூக்கு கரெக்டாக வரதுனால இது பேர் அக்யூரசி. இது ட்ரூ வேல்யூக்கு கரெக்டாக வரல, ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி வருது இல்லையா, தப்பானது எல்லாமே ஒரே மாதிரி வருது இல்லையா, how well we measure, அதனால் இது வந்து ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். டார்கெட் ஷூட்டிங்கில் சொல்லும்போது வெவ்வேறு இடத்துல புல்ஸ் ஐடியா படலை, வெவ்வேறு இடத்துல போயிருக்கு. நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ். இது அக்யூரேட்டு கிடையாது, ஆனால் ப்ரிசைஸ் ஆகிருக்கு. எல்லாமே தப்பான வேலையெல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு, ஒரே இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான்ப்பா, இதுதான் வந்து அக்யூரேசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்ப்பா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறது எரரோட மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அன்சர்டனிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எரர்ஸ்ன்னு பார்த்தோம். எப்படி சொல்லலாம்? தி uncertainty in a measurementல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? is called errorsன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த எரர்ஸை வந்து 3 பிரிக்கலாம். 3 பாசிபிள் எரர்ஸ். ஒன்று நம்ம என்ன சொல்லணும்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். ஓகே, ரெண்டாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேண்டம் எரர்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் எரர்ஸ். ஸோ 3 பாசிபிள் எரர்ஸ் என்னென்னப்பா? சிஸ்டமேட்டிக் எரரு, ரேண்டம் எரர் அண்டு கிராஸ் எரர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஸ்டமேட்டிக் எரர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் நியர்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் ரீப்ரொடியூசபிள் இன்அக்யூரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரொடியூசபிள் இன்அக்யூரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். that are consistently in the same direction. அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா consistently in same direction. இது எப்போ அக்கர் ஆகுனா the problem that persists throughout the experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கும், அந்த எரர்ஸ் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா இதை, ஸோ இதில் வந்து சப்டிவிஷன் பார்க்கலாமா? கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறத. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டல், இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போது நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணல, ரைட்டா? அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது, உருவாக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணல. கேலிப்ரேஷனில் என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ ஸ்க்ரூ கேஜில் அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா,
கரெக்டாக அந்த ஸ்க்ரூ நான் சரி பண்ணல, சரியாக செய்யலைன்னா சுற்றும் போதுனா அந்த ஸ்க்ரூ பாதி சுத்தாது. அதனால் என்ன ஆகாது, அந்த மூமெண்ட் மாறுது இல்லையா, மூமெண்ட் சரியாக மாறலன்னா வேல்யூஸில் தப்பாக வரும் நமக்கு, ஞாபகம் வருது இல்லையா. அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணல, கரெக்டாக செய்யலை, ஸ்க்ரூஸ்லேருந்து எதுவுமே நான் கரெக்டாக செய்யலைன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இஃப் தி மெஷர்மெண்ட் இஸ் மேடு வித் மீட்டர் ஸ்கேல் whose end is worn out. இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குது, அந்த ஸ்கேலில் வந்து மீட்டர் ஸ்கேல் இருக்குது, அதில் எண்டில் வந்து தப்பாக இருந்துச்சு, வேல்யூஸ்லாம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லி எனக்கு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும்போது தப்பாக காட்டும். அந்த லாங் சைஸ் ஸ்கேலெல்லாம் மெஷர்மெண்ட் தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு வேல்யூஸே தப்பாக காட்டும். ரைட்டா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். வேறு லோக்கலில் கிடைக்கிற சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம செய்ய முடியாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குன்னா பக்காவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னு அர்த்தம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக என்ன இருக்கணும், கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்கணும். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு. ஸோ வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், நான் வந்து டீட்டெயிலாக அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் சொல்லலாமா. வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், என்ன சொல்லலாம் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாட் ப்ராப்பர்லி கேலிப்ரேட்டட், ப்ராப்பராக கேலிப்ரேட்டரில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதனால் என்ன ஆகும்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் வரும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் கூட பார்த்துருக்க ஸ்க்ரூ கேஜில் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்க்ரூ கரெக்டாக ப்ராப்பராக செய்யலை, மேனுஃபேக்சர் பண்ணும்போது கேலிப்ரேட் பண்ணலன்னா அந்த ஸ்க்ரூ ரொட்டேஷனில் தான் நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறோம், அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது கரெக்டாக. அதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நம்பர் 2 இம்பர்ஃபெக்ஷன். இன் experimental techniques. Imperfection experimental techniques. So imperfection in experimental techniques are procedure அப்படின்னு சொல்லுவாங்க. Imperfection in experimental techniques are procedure. அப்படின்னா these errors arise due to limitation in the experimental arrangement. experimental arrangement பண்ணும்போது some limitations வருது இல்லையா, errors வருது இல்லையா, அதான் some இதான் தப்பு பண்ணுவோம்ல அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம்னா, while performing experiment with a calorimeter, ஒரு calorimeter வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. calorimeter எதுக்குன்னா we are measuring specific heat capacity மெஷர் பண்ணதுக்கு we are using calorimeter. அந்த calorimeter எப்படி இருக்குன்னா ஒரு உட்டன் பாக்ஸ். ஓகே. ஒரு உட்டன் பாக்ஸில் நடுவில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா கலோரிமீட்டர், காப்பரில் இருக்கும் கலோரிமீட்டர் வச்சுருப்பாங்க, இதில் தான் தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணுவாங்க. இது உட்டன் தான் ஆகணும். இதுக்கு நடுவில் வந்து காட்டன் இருக்கு இல்லையா, பஞ்சு வச்சு இது பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகாது, இதெல்லாம் டெம்பரேச்சர் வெளியில் போகாது. ஸோ இதே மேலே பண்ணுவாங்க, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ்னால், இப்போ நான் இதை சரியாக பண்ணலை, காப்பர் கலோரிமீட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது வச்சுருக்கேன், அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா எனக்கு என்ன ஆகும், இது உள்ளுக்கிற டெம்பரேச்சர் வந்து ரேடியேட் ஆகி வெளியில் போயிடும். ஓகே. வெளியில் போகும். ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணல. ஓகே. இன்சுலேஷன் பண்ணல. இன்சுலேஷன்னா இதுக்குள்ளே இருக்க இதுக்குள்ளே லிக்யூட் இருக்கும், அந்த லிக்யூடோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நான் வெளியில் என்ன பண்ணணும், ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணணும், இது வெளியில் போகாத அளவுக்கு இந்த டெம்பரேச்சர் ரேடியேட் ஆகி வெளியில். ஏன்னா காப்பர் என்ன பண்ணோம், ரேடியேட் ஆகும். நம்ம அப்புறம் தண்ணி சுட தண்ணி ஒரு காப்பர் பாட்டில் வந்து தொட்டு பார்த்தா இப்படி சூடாக இருக்குல்லையே அப்படின்னா இட் கேன் பி ரேடியேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணலை அப்படின்னா ரேடியேட் ஆகிறதுனால ரேடியேஷன் லாஸஸ் ஆகும், அந்த ஹீட்டு வெளியில் போயிடும். அப்படின்னா எனக்கு ரிசல்ட் என்ன காட்டும், எரர்ஸாக காட்டும். ஓகே. இதுக்கு பேர் தான் இம்பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எரரில் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு பார்த்தோம் இல்லையா. வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணலன்னா எனக்கு கிடைக்கும் இல்லையா மேனுஃபேக்சர் பண்ணும்போது, அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு பேர். ஓகே. ஸோ அப்படின்னா நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வராது.
செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக எக்ஸாம்பிள் வந்து ஒரு கலோரிமீட்டர் இருக்குது, அதை வந்து நான் கரெக்டாக செட்டப் பண்ணணும், பக்காவாக இன்சுலேட் பண்ணணும். இன்சுலேட் பண்ணலன்னா என்ன ரேடியேட் ஆகி வெளியில் போயிட்டோம்னா ரிசல்ட் எனக்கு கரெக்டாக கிடைக்காது. இந்த லிக்விடோட டெம்பரேச்சர்னால மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அது ரேடியேட் ஆகி வெளியில் போயிடுச்சு. இல்லைனா வெளியில் இருக்கிற ரேடியேஷன் என்ன ஆகும், இப்போ நல்லா வந்து வெளியில் வந்து சில் கிளைமேட் இருக்கு, என்ன ஆகும் சொல்லுங்கள், வெளியில் இருக்கிறது வந்து இது அஃபெக்ட் பண்ணு இந்த கலோரிமீட்டரை. இல்லை வெளியில் சம்மர் பயங்கர ஹாட் ஆகாதான் வெளியில் இருக்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இதே போல் இன்சுலேட் பண்ணி வச்சுட்டா வெளியில் இருக்கிறதா இருந்தாலும் சரி உள்ளேருந்து எதுவும் வெளியில் போகாது, பக்காவாக இன்சுலேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், எக்ஸாக்டாக அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ஆனால் அப்படி பண்ணலைன்னா வராது. இது பார்த்தா இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர். மூணாவது பர்சனல் எரர். Personal errors அப்படின்னா என்ன அர்த்தம்? These errors are due to individual performing the experiment, maybe due to incorrect initial setting up of the experiment or carelessness of the individual making the observation due to improper precaution. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறாரு இல்லையா, எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாரு இல்லையா, அவரோட தப்பு. அது பார்த்தா பர்சனல் எரர். இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும், ஆனால் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக இனிஷியலாக அந்த செட்டப் பண்ணல. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது இல்லையா, ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாக்டாக மெஷர் பண்ணலாம், வெயிட்டை மெஷர் பண்ணலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இல்லை எனி ஒரு பொருளோட மாஸை கண்டுபிடிக்கலாம். இதை நான் ப்ராப்பராக செட் பண்ணல. இப்போ நான் தான் செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு நான் ஒரு மாஸ் கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஒரு கோல்டு இருக்குது, 1 கிராம் அது, இல்லைனா ஒரு வெயிட்டில் இருக்குது, அதோட மாஸ் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்டாக, இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்குது, குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபிசிக்கல் பேலன்ஸு, நல்ல கம்பெனி ப்ராடக்ட்டு, ஆனால் நான் செய்கிறேன் இல்லையா, தப்பாக செய்கிறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து இனிஷியல் செட்டப் சரியாக பண்ணல, நான் கேர்லெஸ்னஸ்ஸாக அந்த அப்பார்ட்டஸ் ஹேண்டில் பண்ணால் ஒரு எரர்ஸ் வரும் இல்லையா, அந்த எரர்ஸுக்கு பார்த்தா பர்சனல் எரர்ஸ். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு? ஸோ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். எரர்ஸில் இன் மெஷர்மெண்ட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது: சிஸ்டமேட்டிக், ரேண்டம், கிராஸ் எரர். ஓகே, சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னால் இது வந்து எப்படி, அதில் ஒரு ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எரர் வரும். அதை பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இம்பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை ஒரு இம்பர்ஃபெக்ஷனாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறேன். கலோரிமீட்டர்னா அதை ப்ராப்பராக நான் இன்சுலேட் பண்ணலன்னா ரேடியேட் ஆகி வெளியில் போயிடும், அப்படின்னா எனக்கு ஒரு அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் எரர்ஸ். பர்சனல் எரர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்குது, ரொம்ப பக்காவாக இருக்குது, ஆனால் இண்டிவிஜுவலாக நான் செய்கிறேன் இல்லையா, நான் ஒரு கேர்லெஸ்னஸ்ஸாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஹேண்டில் பண்ணால் எனக்கு வேல்யூ தப்பாக வரும். அதுக்கு பேர் தான் பர்சனல் எரர்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஃபோர்த் errors due to external causes. Errors due to external causes. ஒரு எக்ஸ்டர்னல் காசஸால ஒரு எரர்ஸ் வரும் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போது நான் வந்து ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ண போகிறேன். ஓகே, டெம்பரேச்சர் மெஷர் பண்ண போனால் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே இந்த ஒரு கலோரிமீட்டர் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே ஒரு தண்ணி வச்சுருக்கேன், வாட்டரு. அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் நான் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணணும். இதான் எனக்கு கொடுத்த டாஸ்க்கு. நான் மெஷர் பண்ணணும், தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறேன். இப்போ நான் இதேமாரி ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணாமல் அந்த கலோரிமீட்டரை கொண்டு போய் வெளியில் வச்சு செய்யும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள், வெளியில் சம்மராக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் டெம்பரேச்சரால் என்ன ஆகும், வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் மாறும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த வாட்டர் டேங்கோ அங்கே வாட்டர் எப்படி இருக்குன்னா சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். அதே வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, இந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நவம்பர் டிசம்பர் ஜான்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுக்கான ரீசன் என்னது, டியூ டு அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சரால் இதோட டெம்பரேச்சர் மாறுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறேன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு நான் செய்யணும், ரைட்டா? அப்படி செய்யும்போது வெளியில் இருக்க டெம்பரேச்சராலும் சரி, ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் எதுனாலே எனக்கு என்ன ஆகக்கூடாது, என் ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது.
இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே செய்கிறேன், நேராக கொண்டு போயிட்டு அண்டார்டிகாவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறேன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற டெம்பரேச்சரால் எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ மாறும், வேல்யூ கண்டிப்பாக எனக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். இதே எர்த்தோட டெப்த்து கிட்டத்தட்ட ஒரு எர்த்து கீழே நான் ஒரு ஆழத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் கீழே போய் அங்கே செஞ்சேன்னா அங்கே டெம்பரேச்சரு நியர்லி 50 டிகிரி செல்சியஸாக இருக்கும். எர்த்து 50 இல்லை 80 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும் எர்த்துக்குள்ளே போக போக. அப்படின்னா எனக்கு வேல்யூ இருந்தாங்க டெம்பரேச்சரால், கீழே இருக்கிற எர்த்தோட டெம்பரேச்சரால் வேல்யூ சேஞ்ச் ஆகும், மாறும். ரைட்டா? இதுதான் நான் சொல்லணும். நம்ம டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸால், வெளியில் இருக்கிற ப்ரெஷராலையும் சரி, வெளியில் இருக்கிற டெம்பரேச்சராலும் சரி, வெளியில் இருக்கிற ஹியூமிடிட்டியாலையும் நான் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேல்யூ எனக்கு மாறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் நான் இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வேல்யூஸ் எப்படி கிடைக்கும்? கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது 5th பாயிண்ட், லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ்? நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் கேலிப்பர் வச்சு பார்த்துருப்போம். ஸ்க்ரூ காஜுக்கு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். வெர்னியர் கேலிப்பருக்கு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். இதான் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. ஸோ அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன பண்ணணும்னா, the least count is the smallest value that can be measured by measuring instrument, and the error due to this measurement is least count error. இது இப்போ இந்த least count-ஆல நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது அதில் ஒரு எரர்ஸ் வரும், எனக்கு எரர் வேல்யூ காட்டும். அதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் லீஸ்ட் கவுண்ட் எரர்னு பேர். ஸோ the instrument resolution hence in causes of this error, least count error can be reduced by using high precision instrument for the measurement. high precision அது இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, முன்னாடியே ப்ரெசிஷன்னா என்னன்னு பார்த்தோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் எனக்கு அந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் நான் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். அந்த வேல்யூவால் இந்த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ நம்ம ஃபைனலாக மல்டிபிள் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன 10th எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது ஸ்க்ரூ காஜோ இல்லை வெர்னியர் கேலிப்பரோ யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த எரர்ஸ் இதனால வர்றது லீஸ்ட் கவுண்ட் எரர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர்றது. ஸோ அதை நம்ம ரிடியூஸ் பண்ணுறதுக்கு we are using என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே? அவாய்டிங் திஸ் ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எரரே இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே? ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் என்னது? ஏன்னா இந்த டாபிக் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க, இல்லைனா மக்கப் பண்ணிங்கன்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்டை. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் எரர்? சிஸ்டமேட்டிக் எரரில் மொத்தம் 5 டைப் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு டைப் அப்படியே ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள், நான் சொல்கிறது அப்படியே காதை கொடுத்து கேட்டுங்க டீட்டெயில்டாக. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், ரெண்டாவது இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ், மூணாவது பர்சனல் எரர், நாலாவது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், அஞ்சாவது லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணலன்னா வரக்கூடிய எரருக்கு பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஓகே? இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் செய்கிறேன்னா அதை ஒரு இம்பர்ஃபெக்ஷனாக செய்கிறேன் அப்படின்னா ஒரு கலோரிமீட்டருக்கு அதை ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணலன்னா நான் என்ன ஆகும்? அதுலேருந்து ரேடியேஷன் லீக்கேஜ் ஆகும், அதனால் எனக்கு வேல்யூ கரெக்டாக கிடைக்காது. இதுக்கு பேர் தான் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர். மூணாவது பர்சனல் எரர். எக்ஸ்பெரிமெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நான் செய்யக்கூடிய நான் கொஞ்சம் கேர்லெஸ்னஸாக செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராப்பராக செய்யலை. என்னோட இனிஷியல் செட்டப்பும் சரி, என்னோட கேர்லெஸ்னஸ்னால கிடைக்குது இல்லையா ஒரு எரரு. அந்த எரர் சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ எனக்கு 9.8 வேல்யூ வருது, நான் 9.7 போடுறேன் இல்லையா? இது ஒரு என்னோட கேர்லெஸ்னஸில் செய்கிற மிஸ்டேக் பேர் தான் எரர்ஸுக்கு பேர் தான் பர்சனல் எரர். அது டிபெண்டிங் ஆன் யார் செய்கிறாங்களோ அது அவங்களை பொறுத்திருக்கு. மூணாவது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், வெளியில் இருக்கிற டெம்பரேச்சராலும் சரி, ப்ரெஷராலும் சரி, ஹியூமிடிட்டியாலும் சரி, வேல்யூ நம்ம செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேல்யூ மாறுது இல்லையா? அதுக்கு பேர் தான் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். அஞ்சாவது லீஸ்ட் கவுண்ட் எரர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும், அதனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும்.
அந்த லீஸ்ட் கவுண்ட் எரரை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு we are using high precision instrument நம்ம யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்டில் இந்த 5 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் we are going to see random errorsum gross errorsum. Okay, now the assignment part. So come to the assignment part. First question is, what is Chandrasekhar limit? Second question, what is one shake? Third question, define mass of a body. Fourth question, what is mean by error? Fifth point, what is accuracy and precision? Sixth point, explain systematic errors. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 5 பாயிண்ட்டு, அந்த 5 பாயிண்ட்டும் டீட்டெயில்டாக எழுதணும். ரெஃபர் யுவர் டெக்ஸ்ட் புக். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸு, பர்சனல் எரர்ஸு, எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்ஸு, லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ். இது நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இல்லைனா எல்லாமே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே தெரியும். ஓகே, ஸோ டூ யுவர் அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ see you next class. Thank you students. Have a nice day.